அண்ணே இன்னைக்காவது சீனி போகிறீங்களா? இல்லையா, அடுத்த வாரம் தான். போயிட்டு வாங்க. என்னண்ணே போன வாரம் வந்தப்போ இதைத்தான் சொன்னீங்க, இப்போ இதைத்தான் சொல்கிறீங்க. நான் என்ன வச்சுக்கிட்டாயா வஞ்சகம் பண்றேன்? ஸ்டாக் வரலையா, லாரி பிரச்சனை பார்க்கலையா நீங்க? என்ன இப்படியே சொல்கிறாரு? ஒருவேளை பதுக்கி வச்சு வெளியில் விற்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும். இப்போ இதை எப்படியாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுமே. இப்போ என்னை பற்றி யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதானே? வேணும்னா எப்படி என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் நானே சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? என்னையா வேணாமா? சரி விடுங்க. சொல்லுங்கண்ணே. தம்பி, ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னாலோ, இல்லைன்னா விலை அதிகமாக வச்சு விற்றாலோ, எடையெல்லாம் மறைச்சு போட்டாலோ, வாங்காத பொருளுக்கு உங்களுக்கு வாங்கினதா மெசேஜ் வந்தாலோ, இல்லை வாங்கினதை விட அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தாலோ, இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து உங்களை தரக்குறைவாக பேசினாலோன்னு ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெரியுது பார்த்தீங்களா, அந்த நம்பரு 1967 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம்யா. ஓ, அந்த நம்பர் தானா? இன்னும் 2 வழி இருக்கியா, ஏறுங்க. tnpds.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். எப்படின்னு வைங்களேன், நம்ம பேரு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். இதுல எஃபிஎஸ் ஷாப்கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். தமிழ்ல நியாய விலை கடை, கடைக்காரர், இதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு விலாவாரியா இங்க சொல்லலாம். மேல இங்க மொழியை மாத்திக்கிறலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதும் நம்ம ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் ஐடி வந்துடும். அந்த ஐடியை போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இங்கேயே தெரிஞ்சுக்கலாம்யா. இதே 2வது வழி. தம்பி, என்னையா அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறிய? அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டியலா இல்லையா? கேட்டனே அண்ணே. இப்படி ஒரு வெப்சைட் இருக்குங்கிறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அட, உங்களுக்கு மட்டுமாயா? பல பேத்துக்கு இதெல்லாம் தெரியாதியா? இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுதானே நம்ம வேலை. கரெக்ட்ண்ணே. அண்ணே, அந்த 3வது வழி அதைத்தான் கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிய. போனா? ஆமாயா, அங்க இருங்க. TNEPDS, தமிழ்நாடு எலக்ட்ரானிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த இதே நம்ம ரேஷன் கடைக்கான ஆப். அதை மொபைல்ல ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த ரேஷன் கார்டுக்கு நீங்க கொடுத்த நம்பரை போட்டு உள்ள போனீங்கன்னா, அண்ணா இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதே மாதிரியே நீங்க கம்ப்ளைண்டா பதிவு பண்ணிடலாம்யா. அண்ணே, இது எதுவுமே முடியலனா என்னனே பண்றது? அண்ணே, எனக்கு கேட்கலண்ணே. கிராம சைடில் ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் கேட்டேன். அப்படியா? அவங்களாம்யா நேரா தாலுகா ஆபீஸ் போயிட வேண்டியது. அங்கே TSO அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பாரு, தாலுக் சப்ளை ஆபீசர், தமிழ்ல வட்ட வழங்கல் அதிகாரி. அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதேன். அண்ணே, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே ஆக்ஷன் எடுத்துட போறாங்க. போவாங்கண்ணே. ஐயா, அப்படி பொத்தாம் பொதுவா எல்லாரையும் சொல்லிடாதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது நியாயமான கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3ல இருந்து 5 நாளைக்குள்ள அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலையா. நம்ம ஒரு உயர் அதிகாரி அண்ணன்ட்ட சொன்னாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சரி, இன்னும் 3 நாள்ல அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ரெடியா இருங்க. ஏன்னா சீனி ஸ்டாக்ல வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது நியாயமான கம்ப்ளைண்ட் தானே. வீட்டுல இருந்து வரும்போதே ரேஷன் கடையில என்ன இருக்கு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாம வந்துட்டு இங்க ஏன் கூட மல்லுக்கு நிக்கிறியலையா? இதுல நியாயமான கம்ப்ளைண்ட் வேற. வீட்லயே எப்படி நான் இருந்து பாக்குறது? நான் தான் முன்னாடியே சொன்னேன்லையா, TNPDS வெப்சைட்டு. அந்த வெப்சைட்ல போய் பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் பொருட்களோட விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன TNEPDS அந்த மொபைல் ஆப் சொன்னேன்ல, அதுக்குள்ள போயும் நம்ம பொருள் வாங்குற ரேஷன் கடையிலேயே ஸ்டாக் என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்யா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு கூட அதுல பாத்துக்கலாம். ஆமாண்ணே, வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்னு ஃபோனுக்குலாம் மெசேஜ் வரும்ண்ணே. அதே மாதிரி நம்ம ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து PDS ஸ்பேஸ் விட்டு 101 அப்படின்னு டைப் பண்ணி 99 80 90 40 40 இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்க ரேஷன் கடையில ஸ்டாக் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே இது PDS ஸ்பேஸ் விட்டு 102 டைப் பண்ணி 99 80 90 40 40 இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா கடை திறந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து PDS ஸ்பேஸ் 107 டைப் பண்ணி அதே நம்பர் தான், அதை போட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில ஏதாவது பொருள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்க ஒரு கம்ப்ளைண்டாவும் பதிவு பண்ணிக்கலாம்யா. ஓ, அப்படியா? இப்போ நம்ம கடையில சீனி இருக்கா இல்லையா, அண்ணன் உண்மை சொன்னா பொய் சொன்னா நீங்க உங்க போன்ல பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இதோ பாக்குறேண்ணே. அண்ணே சாரிண்ணே, என் மேலதான் மிஸ்டேக்கு. சீனி ஸ்டாக் இல்லைன்னு தான் காட்டுது. அட என்னையா நீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? தம்பி, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க,
மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான நேரடி தொடர்புங்கிறதுல ரொம்ப முக்கியமானது நம்ம ரேஷன் கடையா. ரேஷன் கடையை நம்பி எத்தனை சனம் பொழைக்குது தெரியுமா உங்களுக்கு? அதனால படிச்ச பிள்ளைய இளவட்ட பிள்ளையெல்லாம் ரேஷன் கடையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சா யார்கிட்ட புகார் அளிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த நம்பர் இது பூராத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ரேஷன் கடைங்கிறது நம்ம உரிமை. அக்கா மகளுக்கு மாலை போடுற மாதிரி அதை விட்டு கொடுத்துட கூடாதியா. எல்லாமே போன்லயே வந்துருச்சு, ஈஸியா போச்சு, டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிதானே? இனிமே பாருங்கண்ணே, ரேஷன் கார்டு பத்தி மொபைல்லே செக் பண்ணிட்டு எங்க அப்பாவோ அம்மாவோ யாருனாலும் நீ ரேஷன் கடைக்கும் வீட்டுக்கும் அலையிறத குறைச்சிருவேன். அப்படி சொல்லுங்க ஐயா. தம்பி கார்டு என்ன கார்டு? ரேஷன் கார்டுண்ணே. தம்பி ரேஷன் கார்டு சரியா? அரிசி கார்டா சக்கரை கார்டா என்ன கார்டுன்னு கேட்டேன். என்னண்ணே மாஸ்டர் கார்டு விசா கார்டுங்கிற மாதிரி கேக்குறீங்க? ஐயா ரேஷன் கார்டுல 5 வகையான கார்டு இருக்கியா. PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அது அரிசி வாங்கிடுவாங்க, மொத்த பொருள் எல்லாமே வாங்கிடுவாங்க. PHH AAY, அதாவது அந்தியோதய அன்ன யோஜனா, அவங்க 35 கிலோ அரிசியும் மற்ற பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம். NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அவங்க அரிசி மற்ற பொருள் வாங்கிக்கலாம். NPHHS, அதாவது நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர்யா, அவங்க வந்து அரிசி வாங்க முடியாது, சீனியும் மற்ற பொருள்களும் வாங்கிக்கலாம். NPHHNC நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நோ கமாடிட்டி, அவங்களுக்கு எந்த பொருளும் கிடையாது, அது ஒரு அடையாளத்துக்காக. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ரேஷன் கார்டு இதுல என்ன கார்டு? NPHHண்ணே. அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, அதாவது முன்னுரிமையற்ற அரிசி குடும்ப அட்டை. சிறப்பியா. இங்க அப்புறமா அந்த அரிசி கார்டு சக்கரை கார்டு, இது ஒன்னொன்னுக்கும் எது எவ்வளவு பொருள் போடுவாங்க, என்ன விலை, இது எல்லாத்தையும் அண்ணே தெளிவா கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிதானே? அண்ணே ஒரு டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க ஐயா. இந்த ரேஷன் கடை கணக்கு வழக்குகள்லாம் என்ன மாதிரி சாதாரண ஆள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அப்படி வாங்க, அதுக்கு தான் RTI இருக்குல்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். அதுபடி நீங்க ஒரு ரேஷன் கடையிலலாம் எனக்கு எவ்வளவு வரவு செலவு என்ன கணக்கு வழக்கு நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு RTI மனு போட்டியன்னா அவங்ககிட்ட இருந்து பெர்மிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் தாராளமா நீங்க கடைக்குள்ள வந்து நம்ம வரவு செலவை பூரா பார்க்கலாம். ரேஷன் கடையில என்ன வருது, என்ன போகுது, என்ன பொருள் இருக்கு, பூராத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்யா. இந்த RTI சட்டத்தை பத்தி அண்ணே உங்களுக்கு இன்னொரு நாள் விலாவாரியா சொல்றேன், சரியா? ஓ, அப்ப இப்ப சொல்ல முடியாது, கிளம்புங்கன்னு மறைமுகமா சொல்றீங்க. கடையை சாத்துற நேராச்சு, அதாயா. ஓகேண்ணே, சீனி என்னைக்கு ஸ்டாக்ல இருக்குன்னு பார்த்துட்டு அன்னைக்கே வரேன். எப்படி பாப்பிய? அதான் நீங்கள் சொன்னீங்களே, அந்த TNPDS வெப்சைட்டில் பார்ப்பேன், இல்லாட்டி TNEPDS அப்ளிகேஷனில் பார்ப்பேன், இல்லாட்டி PDS 101 டைப் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டாக் இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பேன். அப்படியே ஸ்டாக் இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன அந்த நம்பர் 1967 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டே பண்ணிடுவேனே, ஓகேவா? சே, கெட்டிக்கார பிள்ளையா இருக்கீங்களா? இங்க இருங்க, அண்ணே உங்களோட சொன்னதை நீங்க வச்சுக்கிறதோட இல்லாம நீங்க பாக்குற 4 பேர்ட்ட சொல்லுங்க, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, எல்லாருக்கும் இதை பத்தி தெரியப்படுத்தணும், ரைட்டா? கண்டிப்பாண்ணே. ரைட்.